ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளமுறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. இறை பரம்பொருளையும் ஜோதிடம் கொடுத்த குருமார்களையும் வணங்கி கொண்டு ஜோதிட பரிகாரங்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். பரிகாரங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு மருத்துவர் என்பவர் நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து குணப்படுத்துவது போன்றது. ஒரு நோய் என்பது ஒரு மருந்து கொடுத்தவுடன் அன்றைக்கோ அல்லது ஒரு வாரத்திற்குள்ளோ ஒரு மாதத்திற்குள்ளோ தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. காலப்போக்கில் சிறிது சிறிதாகத்தான் குணப்படுத்த முடியும் என்பது போலத்தான் பரிகாரங்கள் என்பதும். ஒரு பரிகாரங்களுக்காக கோவில் குளங்களுக்கு செல்வது அல்லது தான தர்மங்களை மேற்கொள்வது, இது போன்ற பணிகளை செய்தவுடன் நேற்றுக்கு செஞ்சேங்க, இன்றைக்கி எனக்கு எதுவுமே நடக்கலைங்க என்று சொல்வது, கேட்பது, எதிர்பார்ப்பது எல்லாமே முடியாத காரியங்கள். கர்ம வினைகள் என்பது நாம் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விளைவுகள் ஆகும். இந்த கர்ம வினைகள் நம் வாழ்வின் சுக துக்கங்களை தீர்மானிக்கின்றன என்று ஜோதிடம் கூறுகிறது. கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு ஜோதிட ரீதியான சில பரிகாரங்கள் உண்டு. பொதுவான பரிகாரங்கள். அடுத்தது நட்சத்திர பரிகாரங்கள், நட்சத்திர வாழ்வியல் பரிகாரங்கள், 12 பாவங்கள் வாயிலான பரிகாரங்கள், 9 கிரகங்கள் வாயிலான பரிகாரங்கள். இப்படி ஒரு பிரச்சனைக்கான அல்லது ஒரு முயற்சிக்கான பரிகாரங்களாக பல்வேறு பரிகாரங்கள் நடைமுறையில் இருக்கிறது. இதில் ஜோதிடம் காட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய பரிகாரங்கள் என்பதும் உண்டு, அல்லது வேறு விதமான பரிகாரங்களும் அநேக நபர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் நாம் இந்த குறிப்பிட்ட இந்த 5 நிலைகளை பற்றி விளக்கமாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னா என்னங்க என்றால், குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு. தினமும் வீட்டில் சுத்தமான நெய் விளக்குகளை ஏற்றி அல்லது நம் வசதிக்கேற்ப நல்லெண்ணெய் தீபம் இது போன்ற தீபத்தை ஏற்றி குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்குவது கர்ம வினைகளை குறைக்க உதவும். அடுத்ததாக ஜீவ காருண்யம். பசித்தவர்களுக்கு அன்னதானம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, விலங்குகளுக்கு உணவு அளிப்பது, குறிப்பாக பசு, காகம், எறும்புகளுக்கு இது போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கும் இணைத்து ஜீவகாருண்ய செயல்கள் செய்வது பெரும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இது கர்ம வினைகளை போக்குவதற்கு மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக தர்மம் செய்தல். முடிந்த அளவு தர்மம் செய்வது, யாசகம் கேட்பவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, நல்ல கர்ம வினைகளை உருவாக்கும். தர்மம் செய்யும் போது வாங்குபவரின் விரல்கள் நம் கையில் படாமல் கொடுக்க வேண்டும் என்பதையும் குறிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த தர்மமாக இருந்தாலும் நம்மிடம் தர்மம் பெறக்கூடிய நபர்களின் உடலோ அவர்கள் விரல்களோ நம் மீது படாமல் அந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டு தர்மம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மன்னிப்பு கோருதல். நாம் யாருக்கேனும் தீங்கு இழைத்திருந்தால் மனதார வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது கர்ம வினைகளை குறைக்கும். நாம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா, நான் எவ்வளோ பெரிய ஆளு என்ற ஈகோவை விடுத்து செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இறை பக்தி.
இறைவனை தியானிப்பது, இறை நாமங்களை சொல்வது, இறை உணர்வை அடைவது ஒருவரின் பாவ பதிவுகளை குறைப்பதற்கு வழிவகுக்கும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் போக்கக்கூடியதாக இருக்காதுங்க. நல்லா கவனிங்க. குறைப்பதற்கு மட்டுமே பரிகாரங்கள் வேலை செய்யும், போக்குவதற்கு பரிகாரங்கள் வேலை செய்யாது. அடுத்தது ஜோதிட ரீதியான குறிப்பிட்ட பரிகாரங்கள். முதலாவதாக முதன்மையானதாக பிரதோஷ வழிபாடு சிறந்ததொரு வலிமையை கொடுக்குங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வில்வ மாலை சாற்றி வில்வ இலைகளை மென்று விளங்கி என் கர்ம வினைகள் அனைத்தையும் தீருங்கள் சிவபெருமானே என்று மனமுருகி பிரார்த்திப்பது நன்மை பயக்கும். அடுத்ததாக சனி பகவான் வழிபாடு. ஜாதகத்தில் சனி பகவானின் அமைப்பு சரியில்லாதவர்கள் அல்லது ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சனிதோஷம் நீங்க சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மிகச்சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக கிரக தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்களால் ஏற்படும் கர்ம வினைகளை குறைப்பதற்கு சில நட்சத்திரங்களுக்கு உரிய பரிகாரங்கள் செய்வது சிறப்பு தரும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா தென்னை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுவது ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உள்ள விருட்சங்கள் இருக்குது. அந்த விருட்சங்கள் சார்ந்த மரங்களுக்கு நீர் விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் மஞ்சள் நீர் கலந்து விடுவது என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மந்திர உச்சாடனம். ஏங்க எனக்கெல்லாம் மந்திரம் என்னங்க தெரியும், நானா சாஸ்திரம் தெரிந்தவரா என்று கேட்பது புரிகிறது. மந்திரம் தெரிந்து இருக்க வேண்டிய அவசியம் என்று இல்லை. ஏன்னா இறைவனுடைய நாமத்தை சொன்னாவே போதும். திருநீலகண்டம், நமசிவாய என்ற மந்திரங்கள் உச்சரித்தாலே போதும் கர்ம வினைகளை நீக்குவதற்கு உதவும் என்று ஜோதிடம் மட்டுமல்ல பல ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் சில நியதிகள் இருக்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கணும். சில முக்கிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்ம வினைகளை நீக்குவது என்பது ஒரே நாளில் நடக்கும் அதிசயம் கிடையாதுங்க. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை வடிவம் கொண்டதுங்க. இந்த பரிகாரங்கம் என்றாலே தொடர்ச்சியான செயல்களை குறிக்கக்கூடியது. நேற்றுக்கு சொன்னீங்க, இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு போனங்க, காலையில் சாமியை பார்த்தங்க, அடுத்த பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. சில நண்பர்களுக்கு சில பரிகாரங்களை கோயிலுக்கு சொன்னோம்னா, காலையில் 3 மணிக்கு புறப்பட்டேங்க, கோயிலில் கூட்டமே இல்லைங்க, நேராக 3 மணி நேரத்தில் அங்கே போயிட்டேங்க, சாமியை பார்த்தங்க, மதியானம்லாம் 1 மணிக்கெலாம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. ஸோ அது பரிகாரம் கிடையாதுங்க. மனதார வருந்தி நல்ல செயல்களை செய்து இறைவனின் அருளை வேண்டுவது கர்ம வினைகளின் தாக்கத்தை நிச்சயம் குறைக்கும். கோயிலுக்கு போனங்க, ஏகப்பட்ட கூட்டங்க, கரெக்டாக ஒருத்தர் வந்தாருங்க, 1000 ரூபாய் கொடுத்தா உடனே உங்ககிட்ட சாமிகிட்ட நிற்க வச்சு உன்னை அனுப்புகிறோன்னு சொன்னாருங்க. பணத்தை கொடுத்தங்க, இல்லைன்னா நான் 4 மணி நேரம் நின்றுட்டு இருந்திருக்கணுங்க. போனங்க, 1000 ரூபாய் தாங்க கொடுத்தேன், பார்த்த மாத்திரத்தில் வந்துட்டேங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அதை எல்லாமே பரிகாரம் இல்லை, உங்கள் பிரச்சனையை குறைக்காது, எந்த ஒரு தர்மத்திலையும் நிற்காது. அங்கே போய் நீங்கள் இன்னும் மேலும் உங்கள் கர்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் கர்மாவை சேர்த்து இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று பரிதாபமாக வெயிலில் நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் மட்டும் பின்னாடி போயிட்டு பணத்தை கொடுத்து, முன்னாடி உங்கள்கிட்ட பணம் பொருளாதாரம் இருக்குங்கிறதுனால பணத்தை கொடுத்து அல்லது விசேஷ பவரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த இறைவனை தரிசிப்பது என்பதற்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போகாத இருந்திருந்தால் கூட உங்களுக்கு வினைத்தாக்கம் என்பது ஏற்படாமல் இருக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையும் குருட்டுத்தனமாக செய்யாமல், முறையில்லாமல் செய்யாமல், அதன் அர்த்தம் மற்றும் முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்வது சிறந்த பலனை தரும். ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்கள் முக்கியமானவை. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான குணங்கள், அதிதேவதைகள், கிரக அதிபதிகள், விருட்சங்கிறது மரம் தாங்க, வேற ஒன்றும் இல்லை, தானியங்கள் மற்றும் பரிகார ஸ்தலங்கள் உள்ளன. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைத்து வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை பெற முடியும்.
இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. ஏங்க நான் பிறந்த நட்சத்திரத்துன்னா, அந்த நட்சத்திரங்கிறாங்களே, எந்த நட்சத்திரத்துக்கு நான் செய்யணும் அப்படின்னா, பிறந்த சந்திரன் என்ற நட்சத்திரம்ங்கிறது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு செய்வது ரொம்ப அவசியம்தான். ஏனென்றால் இந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கான அர்ச்சனை ஆராதனைகளை அல்லது பரிகார முறைகளை செய்யும் பொழுது நம்முடைய உடல்நிலை, மனநிலை சமநிலையில் இருப்பதற்கான ஒரு அடிப்படையை அங்கே கொடுக்கும். அதோடு கூட லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அவருக்கும் சேர்த்து பரிகாரத்தை செய்யணுங்க. அவருக்கும் இணைத்து பரிகாரம் செய்யணும். ஏன்னா லக்னாதிபதி தான் நம்முடைய செயல்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர். அப்போ அந்த லக்னாதிபதியை பலப்படுத்தக்கூடியவர் அவருக்கு கால் கொடுத்த சாரம் கொடுத்த அந்த நட்சத்திரம். அப்போ அதற்கும் இணைத்து தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும். சரிங்க, இது செஞ்சால் போதுமா அப்படின்னா, இன்னும் பலமாக எனக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு இன்னும் நன்மைகள் தேவைகள் நான் நினைத்தது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, என்ன தசை நடக்கிறதோ அந்த தசாநாதன் என்ற கிரகம் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கும் இணைத்து பரிகார முறைகளை மேற்கொண்டால் அற்புதமான பலன்களை பார்க்க முடியும். இப்போது நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான அந்த வழிபாடுகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இதற்கான கிரகம் என்பவர் கேது. இந்த கேதுவிற்கான அதிதேவதை அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லலாம். ஏங்க அது என்ன, அது காயத்ரி மந்திரம் அப்படின்னா, ஆன்லைனில் எளிமையாக கிடைக்கிது, புத்தகங்கள் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கலாம். அதாவது 27 நட்சத்திரத்திற்கான காயத்ரி மந்திரங்கள் கொண்ட புத்தகம் கடையில் விற்குது. அதெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்களாவே அந்த காயத்ரி மந்திரங்கள் அனைத்துமே என்னங்கிறது வரும். அதை பார்த்து படிச்சுக்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாய்களுக்கு உணவளிப்பது, விநாயகரை வழிபடுவது மிக மிக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். கேது கிரகத்திற்குரிய பரிகாரத்தை செய்யும் பொழுது மேன்மை இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் என்று வந்தாலே நவகிரக சன்னதி என்று அனைத்து திருத்தலத்திலையும் இருக்குங்க. அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு தாங்க செய்யணும். நவகிரகத்தில் கேது கிரகம் இருக்கும் பொழுது அந்த கேது கிரகத்திற்கான பூஜா விதிகள் பரிகாரங்க முறைகள் எல்லாமே கேது கிரகம் மற்றும் கேது கிரகத்திற்கு தொடர்பான நட்சத்திரங்கள், அந்த கேது கிரகம் தொடர்பான நட்சத்திரங்களோடு தொடர்பு பெற்ற ஏனைய கிரகங்கள், அதாவது அந்த நட்சத்திரத்திற்கு மேல் நின்றிருக்கக்கூடிய கிரகங்கள், இப்படி அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாவங்கள், இப்படி தொடர்ச்சியாக அதனோடு தொடர்புபட்ட அனைத்திற்குமே சிறந்த பலனை வழங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அடுத்து இரண்டாவது நட்சத்திரம் பரணி. பரணிக்கு அதிதேவதை யமன். பரணி நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். யமனுக்குரிய கோவில்களில் உதாரணமாக திருக்கடையூர் கோவில் யமனுக்குரிய கோயிலுங்க. அப்போ திருக்கடையூர் சென்று வழிபடுவது சிறப்பு. ஏழை எளியவர்களுக்கு உணவு உடைதானம் செய்வது நல்லது. சுக்கிர பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். காரணம் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி பகவான். கார்த்திகை நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். கோதுமை தானம், ஏன்னா சூரியனுக்குரிய தானியம் என்பது கோதுமை. அப்போ கோதுமை தானம் செய்வது நல்லது. கோதுமையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா சப்பாத்தி கொடுக்கலாம், பூரி கொடுக்கலாம், இப்படிலாம் கொடுக்கலாம். சூரிய பகவானுக்குரிய பரிகாரங்கள் செய்யலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இதற்குரிய அதிதேவதை பிரம்மா. ரோகிணி நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு தரும். சந்திர பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். அடுத்ததாக மிருகசீரிச நட்சத்திரம். அதிதேவதை சந்திரனுங்க.
மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். துர்க்கை வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானை வணங்கலாம். செவ்வாய் பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரம், ராகு அதற்கு அதிபதியாக வருவார். அதிதேவதை என்பது சிவபெருமானுங்க. திருவாதிரை நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சனிக்கிழமை தோறும் துர்க்கை வழிபாடு செய்வது சிறப்பு தரும். உளுந்து தானம் செய்யலாம். ராகு பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். அடுத்து 7வது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இது குருவின் நட்சத்திரம். அதிதேவதை அதிதி. புனர்பூச நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். குரு பகவானை வணங்குவது, ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது, கொண்டைக்கடலை தானம் செய்வது இவையெல்லாம் சிறப்பு தரும். அடுத்து 8வது நட்சத்திரம் பூசம். இது சனி பகவானின் நட்சத்திரம். அதிதேவதை பிரகஸ்பதி. பூச நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சனி பகவானை வழிபடுவது, குச்சனூர் போன்ற சனி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது, எள் தானம் சனிக்கிழமை நாளில் செய்வது இவையெல்லாம் சிறப்பு தரும். அடுத்து 9வது நட்சத்திரம் ஆயில்யம். இதனுடைய அதிதேவதை என்பது நாகதேவதை. அதாவது 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் என்பவர் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது, பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது. புதன் பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். அடுத்து 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்திற்கு பித்ரு தேவர்கள் அதிதேவதையாக வருவார்கள். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது, பித்ருக்களுக்கு மறக்காமல் திதி தர்ப்பணம் கொடுப்பது, விநாயகர் வழிபாடு செய்வது, கேது பகவானுக்குரிய பரிகாரங்கள் அனைத்தையும் செய்வது ரொம்ப ரொம்ப மேன்மை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரம் 11வது நட்சத்திரம். இது சுக்கிரனின் நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதை ஆரியம்மன். பூரம் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். திருமணஞ்சேரி போன்ற ராகு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு தரும். மகாலட்சுமியை வணங்குவது ரொம்ப நல்லது. சுக்கிர பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்வது ரொம்ப சிறப்பு தருங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 12வது நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதை பகன் என்ற அந்த அதிதேவதையை வணங்குவது சிறப்பு தரும். காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சூரிய பகவானை வழிபடலாம். அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு தரும். சூரிய நமஸ்காரம், ஆதித்ய இருதயம் இதெல்லாம் படிப்பது ரொம்ப சிறப்பு தரும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். அதிதேவதை சவிதா. ஹஸ்த நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அம்பிகை வழிபாடு, திருவாரூர் ராஜ துர்க்கை போன்ற கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். அதிதேவதை விஸ்வகர்மா. சித்திரை நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். முருகன் அல்லது துர்க்கை வழிபாடு செய்வது, செவ்வாய் பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்வது நன்மை தரும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இதற்கு அதிதேவதை வாயு தேவன். சுவாதி நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது, ஆஞ்சநேயரை வழிபடுவது, திருவானைக்காவல் போன்ற ராகு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது மிக மிக நன்மை தரும். விஷாகம். இந்திர அக்னி என்ற அதிதேவதை. முருகன் அல்லது குரு பகவானை வணங்குவது, மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கும் அதற்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது சிறப்பு தரும். அடுத்து 17வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அதிதேவதை மித்ரன். இதற்கும் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது, சனி பகவானை வழிபடுவது, லட்சுமி நரசிம்மரை வணங்குவது என்பது ரொம்ப நல்லது.
அடுத்து கேட்டை நட்சத்திரம். இதற்கு அதிதேவதை இந்திரன். நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரம் ப்ளஸ் பல்லடத்தில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி போன்ற கோவில்களில் வழிபடுவது, பெருமாளை வணங்குவது என்பது மிகச் சிறப்பு தரும். மூல நட்சத்திரம் அதிதேவதை நிருதி. இப்போ விநாயகர் வழிபாடு, தென்முக கடவுளை வணங்குவது எல்லாம் மேன்மை தரும். பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் என்பது அதிதேவதை ஜலம், அதாவது நீருங்க, நீர் தேவதை. பெருமாள் அல்லது லட்சுமியை வணங்குவது, நீர் நிலைகளில் தீபம் ஏற்றுவது எல்லாமே ரொம்ப சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும். எல்லா நட்சத்திரத்திற்குமே அதற்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெயிப்பது சிறப்பு தரும். உத்திராட நட்சத்திரத்திற்கு அதிதேவதை விஸ்வ தேவர்கள். சூரிய பகவானை பொதுவாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் வணங்குவது, அந்த இது நமஸ்காரம் செய்வது இதெல்லாம் நல்லதுங்க. தர்மம் செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு தருங்க. அடுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவதை விஷ்ணுங்க. அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்குவது, ராஜகாளி அம்மனை வணங்குவது எல்லாமே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். அடுத்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிதேவதை அஷ்டவசுக்கள். செவ்வாய் பகவானை வணங்குவது, மகாவிஷ்ணுக்கு துளசி தலத்தால் அர்ச்சனை செய்வது இவையெல்லாம் இவர்களுக்கு மேன்மை தரும். இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம். அதிதேவதை வர்ணதேவன். நாகராஜா அல்லது சனி பகவானை வணங்குவது சிறப்பு தரும். ராகு பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதும் ரொம்ப சிறப்பு தரும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். இதற்கு அதிதேவதை அஜேகபாதர். ஆதிசேஷன் அல்லது சித்திரகுப்தரை வணங்குவது என்பது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு ரொம்ப சிறப்பு தரும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இதற்கு அதிதேவதை அகிர் புத்னியன் என்ற தேவதை. சனி பகவானை அல்லது தட்சிணாமூர்த்தியை வணங்குவது என்பது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும். இறுதியாக ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம். சனி பகவானை அல்லது பெருமாளை வணங்குவது நல்லது. இதனுடைய அதிதேவதை பூஷன். இப்படி நட்சத்திரத்திற்கான பரிகாரங்களை செய்வது ரொம்ப சிறப்பு தரும். அடுத்து பொதுவான நட்சத்திர பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்க்கணுங்க. பொதுவான நட்சத்திர பரிகாரங்கள் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர வழிபாடு, நட்சத்திர காயத்ரி மந்திரம், அதிதேவதை வழிபாடு, நட்சத்திர விருட்சம், தானிய தானம், நட்சத்திர ஸ்தானங்கள் ஸ்தலங்கள் என்ற நிலையெல்லாம் பார்க்கணுங்க. இப்போ உதாரணமாக ஜென்ம நட்சத்திர வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிபதியான கிரகத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். இது உங்கள் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும். அடுத்ததாக நட்சத்திர காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான காயத்ரி மந்திரங்கள் உள்ளன. உங்கள் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் குறைந்தது 9 அல்லது 108 முறை உச்சரிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக தேவதை வழிபாடு. இப்போ இதெல்லாமே என்னங்கிறது இதுக்கு முன்னால் நம்ம 27 நட்சத்திரம் சொல்லியிருக்கிறோம். அதை இங்கே நம்ம பிரித்து மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணிகிட்ருக்கேன். நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையை வணங்குவது ரொம்ப சிறப்பு. அடுத்தது நட்சத்திர விருட்சம் அப்படின்னு இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு அடிப்படை பாடத்தில் டீட்டெயிலாக எல்லா நட்சத்திரத்துக்கு உண்டான அனைத்து தன்மைகளையும் கொடுத்துருக்கோம். அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட விருட்சம் உண்டு. உங்கள் நட்சத்திர விருட்சத்தை நட்டு வளர்ப்பது அல்லது அதற்கு நீரூற்றி பராமரிப்பது என்பது புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும், கர்ம வினைகளை போக்குவதாகவும் இருக்கும்.
அடுத்து தானிய தானம். உங்கள் நட்சத்திரத்திற்குரிய தானியங்களை தானம் செய்வது ரொம்ப சிறப்பு தருங்க. அப்புறம் நட்சத்திர ஸ்தலங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. இந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுவது தோஷங்களை நீக்கும். இப்போ உதாரணமா திருநள்ளாறு சனி பகவான், இப்போ ஆலங்குடின்னு பார்த்தா அங்கே குரு பகவான். இப்போ இது போன்ற கிரகங்களுக்கு உரிய நட்சத்திரத்திற்குரிய ஆலயங்களுக்கு செல்வது என்பது ரொம்ப சிறப்பு தரும். அதே போலங்க 27 நட்சத்திரங்களுக்குரிய வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்யலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நடைமுறை சார்ந்த அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பரிகாரங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. இதற்கும் பலன் உண்டுங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியலைங்க, தான தர்மம் செய்ய முடியலைங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப எனக்கு முடியலைங்க, வசதி வாய்ப்பு இல்லைங்க என்று சொல்பவர்கள் வாழ்வியல் பரிகாரமாக கூட இதெல்லாம் செய்யலாம். இவை கோவில் வழிபாடு, மந்திர ஜபம் போன்ற நம்முடைய பாரம்பரிய பரிகாரங்களிலிருந்து சற்று மாறுபட்டு நம்முடைய குணநலன்கள், செயல்கள், பழக்க வழக்கங்கள், அன்றாட நடைமுறைகள் ஆகியவற்றில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மூலம் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சிகளாகும். இந்த வாழ்வியல் பரிகாரம் என்பது செய்த தவறை மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டு அதற்கான மன்னிப்பை கோருவது, பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்பது, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது போன்றவை எல்லாமே அடங்கக்கூடியதாக இருக்கும். இது குற்ற உணர்வை நீக்கி மன நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சில பொதுவான வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு. இப்போ இந்த அந்தந்த நட்சத்திரத்தின் குணநலன்கள், அதிபதி, கிரகத்தின் இயல்பு, அதிதேவதையின் அம்சங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அதை பயன்படுத்தி பின்பற்ற முடியும். இப்போ இங்கே அஸ்வினி நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அவசர முடிவுகளை தவிர்க்கணும், பொறுமையாக செயல்படுவது, நேர்மறை எண்ணங்களை வளர்ப்பது, மருத்துவ உதவிகள் செய்வது, மருத்துவ முகாம்களில் பங்கேற்பது, மருந்தை தானம் செய்வது. ஒரு முடியாத இருக்கிறவர்கள், நோயுற்று இருப்பார்கள், வசதி வாய்ப்பு இல்லையா, அவர்களுக்கு நம்ம மருந்து வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தர் அந்த பக்கம் தானே போகிறீங்க, இந்த மருந்து சீட்டை தரேன், அந்த கடையில் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு முடியாதுங்க, வேலை இருக்குது அப்படின்லாம் போகக்கூடாது. அது ஒரு பரிகார முறை. இதுதான் வாழ்வியல் பரிகாரங்கிறதுங்க. அடுத்து பரணி நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது ஆடம்பரமான செலவுகளை குறைப்பது, சேமிப்பில் கவனம் செலுத்துவது, சுத்தத்தை பேணுவது, மற்றவர்களிடம் அன்புடனும் கருணையுடனும் பழகுவது, பொறுப்புடன் செயல்படுவது, இதெல்லாம் பரணி நட்சத்திரத்திற்கான பரிகாரமாக வருங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம்னு பார்த்தா ஆணவத்தை குறைப்பது, அதிகாரத்தை பயன்படுத்தாமல் துஷ்பிரயோகம் செய்யாமல் இருக்கணும், எளிமையாக பழகணும், தந்தையுடன் நல்லுறவு பேணுவது, நேர்மையாக இருக்க வேண்டியது, தன்னுடைய உடல் மீது சூரிய ஒளி படுமாறு அப்பப்போ தன்னை அதற்காக சூழ்நிலையை உருவாக்குவது, இதெல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கான பரிகாரங்கள். அடுத்து ரோகிணி என்று பார்க்கும் பொழுது அமைதியாக மெடிடேஷன் பண்ணவே போதும், தாய் மற்றும் தாய்க்கு சமமானவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வது, பசுக்களுக்கு உணவளிப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறந்த பரிகாரங்கள். அடுத்து மிருக சீரிசம் என்று பார்க்கும் பொழுது கோபத்தை கட்டுப்படுத்தணும், நிதானமாக பேசணும், சகோதர சகோதரிகளிடம் நல்லுறவை பேணக்கூடிய நிலையில் இருக்கணும், தன்னம்பிக்கையோடு செயல்படணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் மிருக சீரிசத்துக்கான ரொம்ப ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள். பாருங்கள், செலவே இல்லாத பரிகாரங்கள். திருவாதிரை நட்சத்திரம்னு பார்த்தா நிதானமாக சிந்தித்து செயல்படுவது, அவசரப்படாமல் இருப்பது, ரகசியங்களை பாதுகாப்பது, மர்மமான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது, விலங்குகளுக்கு குறிப்பாக இவர்கள் நாய்களுக்கு உணவளிப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம், நேர்மையுடன் அறநெறியுடன் வாழ்வது, ஆசிரியர்கள், பெரியோர்கள், குருமார்கள் ஆகியோரை மதிப்பது, ஞானத்தையும் அறிவையும் வளர்த்து கொள்வது, மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவது, இதெல்லாம் புனர்பூசத்துக்கான வாழ்வியல் பரிகாரங்கள். அடுத்து பூசம். பூசம்னா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்க, கடினமாக உழைக்கணுங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவணும், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொறுமையோடு ஒடுக்கத்தோடு நம்ம செயல்படணும். இதெல்லாம் செஞ்சாவே பூச நட்சத்திரத்திற்கான பரிகாரமாக அமையும். அடுத்து ஆயில்யம் என்று பார்க்கும் பொழுது தாய்மாமனோடு நல்ல ஒரு உறவாக இருக்கணுங்க, புத்திசாலித்தனத்தோடு பிறரோட சூழ்ச்சி ஏற்படக்கூடாது, எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி அந்த அறிவை சூழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாது,
பச்சை நிறமான பொருட்களை எல்லாம் பயன்படுத்துவது என்பது வாழ்வியல் பரிகாரமாக அமையும். மகம் நட்சத்திரமாக இருக்கும் பொழுது முன்னோர்களை மதிக்கணும். அதான் மகம் நட்சத்திரம்னு வந்தால் பித்ருக்கள் முன்னோர்கள்ங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ அந்த முன்னோர்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. பித்ருக்களுக்கான கடமைகளை கரெக்டாக நிறைவேற்றணும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கணும். தலைக்கணம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறந்த பரிகாரங்கள். பூர நட்சத்திரங்கும் பொழுது கலை, ஆர்வம், படைப்பாற்றல், திறமைகளை வளர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு தரும். சுக்கிரனுக்குரிய தானியமான மொச்சை தானம் செய்வது, சுத்தமான நேர்த்தியான ஆடைகளை அணிவது எல்லாமே பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு தரும். அடுத்து உத்தர நட்சத்திரம் என்னும் பொழுது தலைமை பண்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துவது, தந்தைக்கு மதிப்பளிப்பது, தன்னம்பிக்கையுடன் ஆனால் ஆணவம் இல்லாமல் செயல்படுவது, இது எல்லாமே இருக்கணுங்க. இப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. இப்போ நமக்கு ஒரு தசா நடக்குது என்றால் அந்த தசா ஒரு நட்சத்திரத்தின் மீது தசை நடக்குது என்னும் பொழுது அவர்கள் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் மேற்கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு லக்னம் நின்ற நட்சத்திரம் என்பது என்ன நட்சத்திரம்னு பார்த்து அந்த நட்சத்திரத்திற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுதும் ஒருவரின் தன்னம்பிக்கை, செயல்திறன் என்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது அஸ்த நட்சத்திரம். அஸ்தம்ங்கும்போது கைவினை பொருட்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நுட்பமான வேலைகளில் ஈடுபடுவதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இப்போ தாய் போன்ற பெண்கள், தாயார் இவர்களிடம் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும். மனதை எப்போவுமே அமைதியாக வச்சுக்க பழகிக்கணும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் என்பது யாருக்கிட்டையுமே சண்டை சச்சரவோடு ஈடுபடக்கூடாதுங்க. தைரியமாக இருக்கணுங்க. சகோதரர்களோடு நல்ல உறவோடு, அதாவது நட்புறவோடு இருக்கணும். கட்டிடக்கலை வடிவமைப்பில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப சிறப்பு தரும். பொதுவாகவே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டிடக்கலை ஆர்வம்ங்கிறது இயற்கையிலே அதிகமாக இருக்கும். நல்ல சிறந்த இன்ஜினியர்லாம் பார்த்தா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. சரி, சுவாதி நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுதந்திர உணர்வுடன் ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படாமல் இருப்பது, மனதை அலைபாய விடாமல் இருக்கணும், ஒருமுகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். சனிக்கிழமை தோறும் துர்க்கை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தரும். விசாக நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது இலக்குகளை நிர்ணயித்து அதற்காக உழைப்பது, நேர்மறை சிந்தனையுடன் இருப்பது, குருமார்கள் பெரியோர்களிடம் ஆசி பெறுவது, இதெல்லாம் சிறப்பு தரும். அடுத்து அனுச நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது நட்பான உறவுடன் ஆனால் கவனமாக பழகுவது, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்படுவது, பொறுப்போடு பிறரிடம் நடந்து கொள்வது எல்லாமே ரொம்ப சிறப்பு தரும். கேட்டை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்கணும். சந்தேகங்களை வளர்க்காமல் தெளிவு பெற வேண்டும். தாய்மாமன் உறவு என்பது ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும். புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்களுக்கு ஈடுபடணும். எனக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குன்னு சொல்லி குறுக்கு வழியில் ஈடுபட்டால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கும், அந்த நட்சத்திரம் நிற்கக்கூடிய வீடு பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். மூலம் நட்சத்திரம் என்பது நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை ஜாதகருக்கு கொடுக்குங்க. பழைய கர்ம வினைகளை பற்றி சிந்தித்து அவற்றை சரி செய்ய முயற்சிப்பது ரொம்ப சிறப்பு தரும். விநாயகரை வழிபடுவது என்பது இந்த மூல நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பு சேர்க்கும். ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் என்பதால் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் மேன்மை தரும். பூராட நட்சத்திரம் நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். கலை ஆர்வம், படைப்பாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆடம்பரத்தை விட எளிமையை நாட வேண்டும். உத்திராட நட்சத்திரம் என்பது தலைமை பண்பை நேர்மையுடனும் தர்மத்துடனும் பயன்படுத்துவது, சமூக சேவை செய்வது, தந்தைக்கு மரியாதை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு தருங்க. திருவோண நட்சத்திரம் என்னும் பொழுது நல்ல விஷயங்களை கேட்பது, நல்ல புத்தகங்களை படிப்பது, சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவது, தாய்மார்களிடம் அன்பாக இருப்பது, இவையெல்லாம் சிறந்த பரிகாரமாக அமையும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் என்னும் பொழுது வீரம், தைரியம், இதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும். எனக்கு தைரியம் இருக்குது, வீரம் இருக்குன்னு தவறாத பயன்படுத்தக்கூடாது. விளையாட்டு, உடற்பயிற்சி இது போன்ற விஷயத்தில் ஈடுபடலாம். உடன் பிறந்த சகோதரர்களிடம் நல்ல ஒரு உறவுநிலை வளர்த்து கொள்ள வேண்டும். சதய நட்சத்திரங்கும் போது ஆன்மீக நாட்டத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மறைக்கப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது, ரகசியங்களை பாதுகாப்பது, இவற்றிலெல்லாம் கவனத்தை சரியாக செலுத்த வேண்டும். புரட்டாதி எனும் பொழுது நேர்மையான வழியில் செல்வம் சேர்ப்பது, அறிவை வளர்த்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு வழங்குவது,
குருமார்கள் பெரியோர்களிடம் ஆசி பெறக்கூடிய நிலையை வளர்த்து கொள்வதெல்லாம் சிறப்பு தரும். உத்திரட்டாதி எனும்போது சனியின் நட்சத்திரம். அமைதியோடு பொறுமையோடு செயல்படணும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு பக்தியை காட்ட வேண்டும். ரேவதி நட்சத்திரம் எனும் பொழுது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். நல்ல பயணங்களுக்கு யோசிக்கக்கூடாது. புதிய இடங்களை பார்க்கலாம். இரக்க குணத்துடன் செயல்படலாம். விலங்குகளுக்கு உதவுவது, அறிவை வளர்த்து கொள்வது எல்லாம் சிறந்ததொரு மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாகங்க பரிகாரங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், பொதுவான பரிகாரங்களை சொன்னோம், நட்சத்திரங்களுக்கான பரிகாரங்களை சொன்னோம், அதுக்கப்புறம் வாழ்வியல் பரிகாரங்களை சொன்னோம், பாவங்கள் வாயிலாகவும் பரிகாரங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அதாவது ஜோதிடத்தில் 12 பாவங்கள் என்று பொதுவாக குறிக்கப்படுவது ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய 12 வீடுகளை குறிக்கிறது. இந்த ஒவ்வொரு வீடும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவரின் ஜாதகத்தில் இந்த வீடுகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை அல்லது கிரகங்களின் பார்வை போன்றவற்றால் ஏற்படும் தோஷங்கள், சவால்கள், இவை எல்லாமே இந்த பாவங்கள் வாயிலாக நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளுக்கும் பரிகாரங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக முதல் பாவம் என்று பார்க்கும் பொழுது தனி உடல் ஸ்தானம் குறிக்கக்கூடிய இந்த லக்னம் உடல் தோற்றம், குணம், ஆரோக்கியம், ஆயுள், புகழ் இவையெல்லாம் சொல்லக்கூடியது. உடல்நல கோளாறுகள், தன்னம்பிக்கை குறைவு, அடையாளம் தொடர்பான சிக்கல்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது லக்னம் என்பது. இப்போ பரிகாரம்னு அதுக்கு பார்த்தோம்னா தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், சீரான உணர்வு முறை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம், யோகா, தியானம் போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யலாம். இதெல்லாமே ஜென்ரலாக நம்ம வாழ்வியலோடு இணைத்து கொள்ளக்கூடியது. அடுத்து 2ஆம் பாவம் எனும் பொழுது இது செல்வம், குடும்பம், வாக்கு, வலது கண் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ இதில் பண கஷ்டம், குடும்பத்தில் சண்டை, இந்த வாக்குவாதம், கண் சார்ந்த கோளாறுலாம் ஏற்படும். அப்போ இது பரிகாரங்கள்னு பார்த்தா நம்ம சேமிப்பை கொஞ்சம் அதிகரிக்க செய்யணும், செலவினங்களை குறைக்கணும், குடும்பத்தில் ஒரு நல்ல உறவை அண்டர்ஸ்டாண்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். 2ஆம் பாவகம் வாயிலாக அன்னதானம் செய்யும்போது 2ஆம் பாவகம் வளர்ச்சி அடையும். லக்ஷ்மி தேவியை வழிபடுவது என்பது ரொம்ப சிறப்பு தரும். இப்போ இது 3ஆம் பாவம் என்று பார்க்கும்போது அது சகோதர ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் தகவல் தொடர்புகள், தைரியம், குறுகிய பயணங்கள், வலது காது இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்துல பிரச்சனைனா சகோதர உறவுகளில் பிரச்சனை வரும், தைரியம் இல்லாத நிலை, எங்கேயாவது கம்யூனிகேஷனில் ஒரு பாதிப்பு ஏற்படும். இவையெல்லாம் 3ஆம் பாவம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ பரிகாரம்னு பார்த்தா இப்போ இளைய சகோதரத்தோடு நல்ல உறவு இருக்கணும், தைரியம், தன்னம்பிக்கையை நாம வளர்த்துக்கணும், எந்த வகையிலும் அதை குறைத்து கொள்ளக்கூடாது, அனுமன் அல்லது முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு நிலையை வளர்த்துக்கணும், கம்யூனிகேஷன் சார்ந்த சேவைகளை ஏதாவது செய்ய கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை கொஞ்சம் அப்படி போகிற வழியில் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னா, நான்லாம் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், எனக்கு லேட் ஆகிடும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷனை சேவையாக செஞ்சோம்னா 3ஆம் பாவம் என்பது டெவலப் ஆகுங்க. இப்போ 4ஆம் பாவம் அப்படிங்கும்போது இது மாத்ருஸ்தானம், தாயாரின் ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த தாயாரின் ஸ்தானங்கிறது வீடு, வண்டி, வாகனங்கள், சுகம், கல்வி, மன அமைதி எல்லாமே குறிக்கக்கூடியது. இப்போ இந்த 4ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்குது என்றால் அங்கே தாயாரோட பிரச்சனை, வீட்டு சார்ந்த பிரச்சனை, மன அமைதியின்மை, வாகனம் சார்ந்த விபத்துக்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். இப்போ இதற்கு பரிகாரம்னு பார்த்தா தாயாருக்கு மதிப்பு கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், வீட்டை சுத்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கணும், சந்திர பகவானை வழிபடுறது ரொம்ப சிறப்பு தரும், பசுவுக்கு உணவு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் 4ஆம் பாவத்துக்கான பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் பாவம் எனும் பொழுது இது புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. குறிப்பாக குழந்தை, கல்வி, புத்தி, காதல், பூர்வ புண்ணியம், கலை இவற்றை எல்லாமே குறிக்கக்கூடியது. இது ஏதேனும் பாதிக்கும் பொழுது குழந்தை பாக்கியமின்மை, சிக்கல்கள், படிப்பில் தடை, காதல் தோல்வி, படைப்பாற்றல் குறைபாடு இது போன்ற நிலைகள் ஜாதகர் ஆட்படுவார். இதற்கு பரிகாரங்களாக குழந்தைகளோடு, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, என் வீட்டு குழந்தைகளை மட்டும்தான் அன்பு செலுத்தணும்னு கிடையாது, எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அன்பு செலுத்தலாம், நம்மாலான உதவியை செய்யலாம், கல்விக்காக உதவலாம். ஏழை மாணவர்களுக்கு, வசதி இல்லாத மாணவர்களுக்கு ஒரு பேனா, பென்சில், சின்ன சின்ன நோட்டு இந்த மாதிரி வாங்கி தரலாம். அதே போல் சரஸ்வதி தேவி, ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது முருகப்பெருமானை வழிபடலாம், கோவில், கல்விக்குரிய பொருட்களை தானம் செய்யலாம். இப்படி 5ஆம் பாவம் தொடர்பான சேவை
வேலைகளை செய்யும் பொழுது நம்முடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 6ஆம் பாவத்தின் மூலமான பிரச்சனைகள், ருணரோக சத்துருஸ்தானம். இது கடன், நோய், எதிரிகள், வழக்குகள், சண்டைகள், சேவை சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே ஏற்படுத்தும். கடன்களை நம்ம யார்கிட்ட ஒரு கைமாத்தா வாங்குகிறோம், 10 நாளில் தரேன்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் டிலே ஆனாலும் உடனே கொடுத்துடணும். அவங்ககிட்ட அவர்களை நோகடிக்கக்கூடாது. கடனை வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட எப்படி நீ கடனை வாங்கிட்டு பார்த்துருவியா, நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்டயே கடனை திருப்பி கேட்பியா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அந்த மாதிரிலாம் சொன்னால் அவர்களுடைய 6ஆம் பாவத்தின் மூலமான கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள். சுகாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ட உணவை சாப்பிடக்கூடாது. சனி பகவான் அல்லது செவ்வாய் பகவானை வழிபடுவது மேன்மை தரும். சமூக சேவை, அது சமூக சேவைங்கிறது குறிப்பாக 6ஆம் இடம் நோயை குறிக்கிறதுனால நோயால் பாதித்த இருப்பவர்களுக்கான சேவைகளை செய்யும்போது 6ஆம் பாவம் ரொம்ப பாசிட்டிவாக வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வழிபடுவது என்பது ரொம்ப ரொம்ப மேன்மை கொடுக்கும். இப்போ 7ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனையிலே நான் இருக்கிறேங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அதாவது திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாளி, பொது உறவுகள் சார்ந்த பாதிப்புகள் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, கணவன் மனைவியோடு புரிதலோடு இருக்க கற்றுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதே போல் திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கான ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியை உருவாக்கிக்கணும். ஒரு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த உங்கள் ஏரியாவில் ஒரு பெண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த இடம் நல்ல இடங்களா அப்படின்னு சொன்னால், அவர்களை பற்றி தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் அதை பற்றி குறையாக சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்திடக்கூடாது. அதே போல் திருமண வீட்டில் போய் தான் சில பேர் அங்கே போய் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு நீ மரியாதை கொடுக்கலை, எனக்கு அதை நீ செய்யலை, இப்படி என்று பழைய கதையெல்லாம் பேசிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னென்னா அவர்களுடைய 7ஆம் இடத்தை கடுமையாக பாதிக்கும். ஸோ இப்போ ஒரு திருமணத்திற்கு போகிறோம், திருமண நிகழ்வுக்கு போகிறோம் என்றால் அந்த திருமணத்தில் அவர்களுக்கான சின்ன சின்ன உதவிகள் எதாவது இருந்தால் கூட அவர்கள் கேட்கும் பொழுது மறுக்காமல் செய்து தரதுக்கு நம்ம பண்ணணும். அதனால் எந்த ஒரு வகையிலாக இருந்தாலும் ஒருவருக்கு திருமண காலகட்டத்தில் ஒரு உதவியை செய்யும் பொழுது அது உங்களுடைய 7ஆம் பாவத்தை வளர்க்கும் என்பதை மறக்கக்கூடாது. பார்வதி தேவி, ராமர், சீதை அல்லது சுக்கிர பகவானை வணங்கலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது 7ஆம் பாவத்தை சிறந்ததாக பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 8ஆம் பாவம் எனும் பொழுது அந்த 8ஆம் பாவத்தில் இருப்பது மெயினாக ஆயில் இருக்குதுங்க. இப்போ ஆயில் ஸ்தானம் என்பது சிறப்பு தரும். ஆயில் சார்ந்த அல்லது சொத்துக்கள் தொடர்பான ஒரு பஞ்சாயத்து கேஸு, கோர்ட்டு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, விபத்து, திடீர் அறுவை சிகிச்சை நடக்கிற மாதிரி, சர்ஜரி, இந்த மாதிரியான எனக்கு பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது என்று ஒரு பயம் ஒருவருக்கு தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது சனி பகவானை வணங்குதல், ருத்ர அபிஷேகம் செய்தல், அதிக கவனம் மற்றும் பாதுகாப்பை பின்பற்றுதல், உறுதிமொழி, அதாவது நான் நேர்மையாக இருப்பேன், எந்த வகையிலும் என்னுடைய நேர்மையை கைவிட மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு வாழ்தல், இதெல்லாம் 8ஆம் பாவத்துக்கு ரொம்ப சிறப்பு சேர்க்குங்க. அடுத்து 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் தந்தை, குரு, அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம், தர்மம், தானம், மத நம்பிக்கை சார்ந்த ஆச்சாரிய அனுஷ்டானங்களை குறிக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தில் குறைபாடுகள் இருக்கும் பொழுது தந்தையோடு சிக்கல், அதிர்ஷ்டமின்மை, ஒரு தர்ம சிந்தனையில் ஒரு மாறுபட்ட சிந்தனை, இதெல்லாமே ஏற்படும். ஸோ இதுக்கு என்னென்னா தந்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும். தந்தையார் நமக்கு எவ்வளோதான் கெடுதலை செய்திருந்தாலும், எந்த தந்தையும் கெடுதல் செய்ய மாட்டாங்க, அப்படி செய்திருந்தார்கள் என்றாலும் அவர்களை நிந்திப்பது, சாபம் கொடுக்கறது, அவர்களோட வாக்குவாதம் செய்கிறது, தந்தையே அடிக்க போகிறது, இது போன்ற நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்தால் 9ஆம் பாவம் என்ற அதிர்ஷ்டம் என்பது அவர்களுக்கு பறிபோகுங்க. நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாலும் தந்தையாரிடம் ஒரு வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தால் அவர்களின் அதிர்ஷ்ட நிலைமை என்பது கட்டாயம் பாதிக்கும். அதை வெகு விரைவில் அவர்கள் உணர முடியும். சரி, அதே போல் தர்ம காரியங்களில் ஈடுபடுதல், குரு பகவானை வழிபடுதல், கோவில்களுக்கு அன்னதானம் செய்தல், இதெல்லாம் 9ஆம் பாவத்தை வளர்க்கக்கூடிய செயல்களாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் பாவகத்தின் சுப பலன்களை வளர்ப்பதற்கான விஷயங்களாக பார்க்கிறது. 10ஆம் பாவம் என்றாலே தொழில், வேலை, அதில் தான் கௌரவம், புகழ் எல்லாமே இருக்குங்க. அதே போல் பெரிய பெரிய பதவியும் அந்த 10ஆம் பாவத்தில் இருக்குது. இப்போ இந்த 10ஆம் பாவத்தில் பிரச்சனை இருக்குன்னா வேலையில் சிக்கல் இருக்கும், தொழில் அபிவிருத்தி இல்லாமல் இருக்கும், அவமானம், அரசாங்கம் சார்ந்த சிக்கல்கள் எல்லாமே ஜாதகர் அனுபவிப்பார். அப்போது
வேலையை நேர்மையோடு செய்வது, அர்ப்பணிப்போடு செய்வது, சனி பகவானை வழிபடுவது, சமூகத்திற்கு பயனுள்ள தொழில்களை செய்வது, தான தர்மங்களை செய்வது, இவையெல்லாம் செய்யும்போது 10ஆம் இடத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீங்கும் பரிகாரமாக மாறிவிடும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதாவது நம்முடைய வருமானம், நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகள், விருப்பங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பாவத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நிதி இழப்பு, நண்பர்கள் மூலமான பிரச்சனைகள், நாம் ஆசைப்பட்டது நடக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படும். இதற்கான பரிகாரமாக நாம் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்க ஒரு ஒரு முறையான நிலையில் இருக்கணும். நண்பர்களோடு நல்ல உறவை பேணக்கூடிய அந்த வழிமுறைகள், மூத்த சகோதர சகோதரிகளிடம் நல்ல அன்பாக இருக்கணுங்க. செல்வத்தை நல்ல வழியில் செலவழிக்கணும். இப்படியெல்லாம் செய்யும்போது 11ஆம் பாவகம் என்பது சிறந்த ஒரு பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். 12ஆம் பாவம் என்னும் பொழுது அது விரயஸ்தானம். செலவுகள், இழப்புகள், வெளிநாடு, துக்கம், மோட்சம், மறைமுகமான எதிரிகள், இவை எல்லாமே 12ஆம் பாவம் குறிக்கக்கூடியது. அப்போ அங்கே பிரச்சனை இருக்கும் பொழுது அதிகப்படியான செலவுகள், இழப்புகள், தூக்கமின்மை, வெளிநாட்டு சிக்கல்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இவர்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது, தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வது, தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுவது, ராகு மற்றும் கேது தோஷ நிவர்த்தியான பரிகாரங்களை ஏற்படுத்திக் கொள்வது, ஏழை எளியவர்களுக்கு உதவ நிதி அளிப்பது, இவையெல்லாம் செய்யும் பொழுது அதற்கான பரிகாரங்களாக மாறி பாசிட்டிவாக எனர்ஜியை கொடுக்குங்க. இப்போ இந்த பரிகாரங்கள் எல்லாமே மனதிலும் செயலிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கருவிகள் தாங்க. இதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய்யும்போது மட்டுமே இதன் பலன்கள் எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கும். இன்றைக்கி செஞ்சேங்க, நாளைக்கு எனக்கு பலன் இல்லைன்னுலாம் கேட்கக்கூடாது. இதை தொடர்ச்சியான முறையில் ஒரு வாழ்நாளில் தன்னோடு வாழ்க்கை முறைகளாக மாற்றிக்கொள்ளும் போது மட்டுமே இதற்கு தீர்க்கமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் என்பதை மறக்கக்கூடாது. அடுத்ததாக நவக்கிரகங்கள் வாயிலான பரிகாரங்கள். ஜோதிடத்தில் நவக்கிரகங்கள், அதாவது சூரிய, சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி தான் அதற்கான விளைவுகளை ஜாதகருக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காரகத்துவம் மற்றும் ஆற்றலை கொண்டது. ஒருவரின் ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக அல்லது சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது அவைகள் ஏற்படுத்தக்கூடிய தோஷங்களை நீக்குவதற்கு கிரகங்கள் சார்ந்த சில பரிகாரங்களையும் பயன்படுத்த முடியும். ஆகவே ஒரு பரிகாரம் என்றால் ஒரு பரிகாரம் மட்டும், ஒரு வழியான பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க. பல நிலைகளில் பரிகாரங்களை எடுத்துரைக்கலாம். ஆனால் அது நம்பிக்கை மற்றும் வாழ்வியல் நடைமுறையோடு ஒத்து போகிறதா இருக்கணும். சும்மா எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைங்க, அந்த ஒரு ஜோசிகார் சொன்னாருங்க போனங்க, எனக்கெல்லாம் அதில் பிரியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய தேவையே கிடையாது என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் என்று பார்க்கும் பொழுது காரகத்துவம், அதற்கு தந்தை, ஆன்மா, அதிகாரம், அரசு, தலைமை பண்பு, எலும்பு, வலதுகன், இதெல்லாம் சூரியனுடைய காரகத்துவமாக வரும். அப்போ விளைவுன்னு பார்த்தா தந்தையோடு சிக்கல், அரசாங்க சிக்கல், எலும்பு நோய்கள், தன்னம்பிக்கை குறைவு, புகழ் குறைவு, இவையெல்லாம் ஏற்படும். இதற்கு பரிகாரமாக பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு, ஸ்ரீராமர் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவது, ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்கிறது, தானியங்கள் பார்த்தா கோதுமை தானம் செய்கிறது, கோதுமை உணவுகளை நாமே அடிக்கடி உண்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நிறம் என்று பார்க்கும்போது சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவது, ரத்தினம் என்று பார்க்கும் பொழுது மாணிக்க கல்லை பயன்படுத்த வேண்டியது. அதாவது ரத்தினம்னு பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடரின் ஆலோசனை பெற்று தாங்க அணியணும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் ஒரு தனிப்பதிவு போடுறேன். வாழ்வியல் அப்படிங்கும்போது தந்தைக்கு மதிப்பளிக்கணும், நேர்மையாக செயல்படணும். அதுவே சந்திரன் என்று பார்க்கும் பொழுது தாயார்கிட்ட அன்பாக இருக்கணும், மனசை அமைதியாக லேசாக வச்சுக்கணும். இப்போ இதில் விளைவுகள் இருக்கும் பொழுது தாயுடன் பிரச்சனை, மன அமைதியின்மை, மனநோய், சில பேருக்கு சளி தொந்தரவு அடிக்கடி ஏற்படும். இது எல்லாமே என்னென்னா பார்வதி தேவி, சந்திரன், பெருமாள் திங்கக்கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு தருங்க. சந்திரனுக்கு பரிகாரம்னு பார்த்தா பச்சரிசி தானம் செய்யலாம், மாவிளக்கு செய்து அம்மன் கோயிலில் வழிபடலாம். அதில் போல் வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படலாம். ரத்தினம்னா முத்துவை பயன்படுத்தலாம். வாழ்வியல் அப்படிங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் தாயாருக்கு மதிப்பளிக்கிறது, அமைதியான மனநிலையோடு இருக்கிறது, பசுவுக்கு உணவளிக்கிறது, அதே போல் குளிக்கிற நீரில் சிறிது தயிரை தடவி குளிப்பதுங்கிறது இதுக்கு தான் தோஷ பரிகார குளியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரனுக்கான பிரச்சனைகள் இருப்பவர்கள், மனதில் அமைதி இல்லாத இருக்கிறவர்கள்
குளிக்கிற நீரில் கொஞ்சோண்டு தயிரை கலந்து குளிப்பது என்பது சிறப்பு தரும். அடுத்ததாக செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய்ங்கிறது சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ விளைவுகள் அப்படின்னா அதில் பிரச்சனை இருக்கும்பொழுது கோபம், விபத்து, சில பேருக்கு ரத்தம் தொடர்பான நோய்கள், சொத்து தொடர்பான தகராறு இதெல்லாம் கூட இருக்க செய்யும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் பழனிமலை முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது, துர்க்கை அம்மனை வணங்குறது, சண்டிகேஸ்வரர் வழிபாடு, செவ்வாய் கிழமைகளில் இதனையெல்லாம் வணங்குறதுங்கிறது இன்னும் மேன்மையாக இருக்கும். கந்த சஷ்டி கவசத்தை டெய்லி கேட்கறது நல்லது, அல்லது பாராயணம் செய்யலாம். பாராயணம்லாம் எனக்கு செய்ய தெரியாது, டெய்லி காதுலையாவது நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் அந்த பாட்டை போட்டு கேட்கலாம். தானியம்னு பார்த்தா துவரை, நிறம்னு பார்த்தா சிவப்பு நிறம், ரத்தனம்னா பவளம். இந்த ரத்தனங்களை மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடர் ஆலோசனை எல்லாம் போடக்கூடாதுங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் பின்னாடி ஒரு பதிவில் சொல்கிறேன். இப்போ கோபத்தை கட்டுப்படுத்தணும், நிதானமாக பேசணும், இரத்த தானம் செய்யணும், வில்வப்பழத்தின் கொட்டையை பொடி செய்து குளிக்கும் அந்த நீரில் கலந்து குளிக்கணுங்க. இது செவ்வாய்க்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். சரி, அடுத்து புதன் என்று பார்க்கும் பொழுது, இந்த புதன் கல்வி, புத்தி, தகவல் தொடர்பு இதெல்லாம் சொல்கிறதுனால கல்வியில் தடை ஏற்படும், பேச்சு குறைபாடுகள் இருக்கும், தாய்மாமனுடன் சிக்கல் ஏற்படும், வணிகத்தில் நஷ்டம் ஏற்படும். இப்போ அதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு, புதன் பகவான் புதன்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறது, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்கிறதுங்கிறதுலாம் நல்லாயிருக்கும். இப்போ தானம் அப்படின்னு பார்த்தா பச்சை பயிறு தானம் செய்யலாம், நாமும் சமைத்து கொள்ளலாம். எந்த ஒரு குறைபாடு கிரக ரீதியாக இருந்தாலும் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய பயிர் வகைகளை, தானிய வகைகளை நாமே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப மேன்மை தரும். பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தலாம். மரகத பச்சைங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாய் மாமனோடு நல்ல உறவை மேம்படுத்தணுங்க. ஸோ இதெல்லாம் செய்யணும், நேர்மையாக இருக்கணும், தன்னுடைய அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இதுவே குருவாக இருக்கும் பொழுது ஞானம், செல்வம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், குரு, தர்மம் இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த விளைவுகள் அவர்களுக்கு ஏதாவது இருக்குன்னா பண கஷ்டம், குழந்தைகள் பாக்கியம் இல்லாத இருக்கும், புத்திர தோஷம் இருக்கும், குழந்தைகள் இருந்தாலும் அதன் மூலமான ஒரு உபயோகம் இல்லாமல் இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கும், குருவோடைய சாபத்தை பெற்றவராக இருப்பார்கள். சரி, இதுக்கு என்னென்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் அந்த வியாழக்கிழமையில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபண்ணுங்க. ஆலங்குடி போன்ற கோயில்களுக்கு சென்றவர் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொண்டைக்கடலை தானம் அல்லது சுண்டல் செய்து நாமும் சாப்பிடணும், பிறருக்கு தானமும் செய்யலாம். மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது ரொம்ப மேன்மை தரும். புஷ்பராக கல்லை அணிவது ரொம்ப சிறப்பு தரும். பெரியோர், குருமார்கள், ஆசிரியர்கள் இவர்களையெல்லாம் நம்ம மதிக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் வரும். அதே போல் ஏதேனும் ஒரு பெரியோர்களை, ஆச்சாரியர்களை, குருமார்களை அவமதித்து அவர்களை பிறரிடம் கமாண்டை அடிக்கிறது, கேவலமாக பேசும் பொழுது எந்த ஒரு ஜாதகருக்காக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் ரொம்ப சிறப்பாகவே இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் சார்ந்த பிரச்சனைகள் என்பது, அதாவது பொருளாதார சிரமங்கள் இது போன்ற கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுக்கு. என் ஜாதகத்தில் தான் எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, என்னை யார் என்ன பண்ண முடியும்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட ஒரு கிரகம் சார்ந்த அந்த காரகம், உயிர் காரகங்களுக்கு ஏதேனும் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பொருளாதார குற்றம், தடை என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இப்போ சுக்கிரன் என்பது மனைவியை போட்டு அடிக்கிறான், உதைக்கிறான் ஒருத்தன் டெய்லி அப்படின்னா சுக்கிரன் கொடுக்கக்கூடிய சுகம் அனைத்தும் அவனுக்கு அவுட்டு. அதாவது அவன் வாழ்க்கையில் என்னென்ன ஆடம்பரம், சொகுசு என்னென்ன இருக்கோ எல்லாமே அவனுக்கு ஜாதகத்தில் அற்புதமாக சுக்கிரன் உச்சமாக இருக்காருங்க, அற்புதமாக இருக்காருங்க. ஆனால் இல்லைங்க அப்படின்னா பொண்டாட்டி டெய்லி போய் அடிச்சிட்டு இருப்பான், டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான், அடிக்க மாட்டான், உதைக்க மாட்டான், நல்லவன் மாதிரி வெளியில் தெரியாத பொண்டாட்டி ஏதோ ஒரு வகையில் வார்த்தையிலையாவது டார்ச்சர் பண்ணி அவர்களை ஏதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திகிட்டு இருப்பான். அப்போ அவனுடைய சுகம் எல்லாம் பறிபோகக்கூடிய நிலை என்பது இருக்கும். அங்கே ஜாதகத்தில் நாம் ஒரு பலன் சொல்லுவோம், ஆனால் அந்த பலனே அது நடக்கலைன்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இதெல்லாமே கூட ஒரு காரணங்கள். அப்படி சுக்கிரனுக்கு மகாலட்சுமி, ஆண்டாள், ரங்கநாதர், சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபாடு பண்ணுங்க. கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு தரும். மொச்சை பயிறு தானம் செய்யலாம், சாப்பிடலாம், வெள்ளை நிறத்தை பயன்படுத்தலாம், வைரத்தை அணியலாம், தூய்மையாக இருக்கணும், ஆடம்பர செலவுகளை குறைத்து இருக்கணும். இதெல்லாம் சுக்கிரனுக்கு ரொம்ப சிறப்பு தருங்க. அடுத்து சனி என்று பார்த்தால் சனிக்கு மெயினாக ஆயுள், தொழில், கடின உழைப்பு, நீதியாக இருக்கணும், வறுமை, சேவை, துக்கம் இதெல்லாமே சனியினுடைய தன்மையாக இருக்குது. விளைவுகளாக பார்த்தோம்னா அவர்களுக்கு இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி போன்ற காலகட்டத்தில் அது தோஷமாக கருதப்படுகிறது. அந்த நேர காலகட்டத்தில் உடல்நல கோளாறு, தொழில் தடைகள், கடன் தொல்லை, சோர்வு,
ரொம்ப டயர்டாக ஆகிறது இதெல்லாமே இருக்க செய்யும். இதற்கான பரிகாரங்களாக பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவான், அனுமன் சனிக்கிழமைகளை போய் நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. குச்சனூர், திருநள்ளாறு போன்ற சனி ஸ்தலங்களுக்கு செல்றது ரொம்ப சிறப்பு தரும். அனுமன் சாலிசா பாராயணம் சொல்வது அல்லது அந்த பாடலை நம்ம இதில் ஆடியோ இதில் பிளேயரில் கேட்குறதும் ரொம்ப சிறப்பு தரும். எள் தானம், எள் தீபம் இதெல்லாம் சிறப்பு தருங்க. எள் கலந்த உணவு சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது, தானம் செய்கிறதும் நல்லது. கருப்பு அல்லது நீலம் இதெல்லாம் ரொம்ப ஒரு சனிக்கு உண்டான நிறம். சனிக்கு மட்டுமே 2 நிறம் இருக்குதுங்க. கருப்புங்கிறது நெகட்டிவ் கலர், நீலம்ங்கிறது பாசிட்டிவ் கலர். அப்போது சனிக்கு எந்த நிறத்தை பயன்படுத்தணும்னு சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதற்கு நீங்கள் உங்கள் நல்ல ஜோதிடரை அணுகி, இப்போ சனி தொடர்பான தசா நடக்குது அப்படிங்கும் பொழுது இப்போ அந்த எந்த நிறம் நீங்கள் அணியணுங்கிறத அவர்கிட்ட கலந்து பேசிக்கணும். அதே போலவே தான் ரத்தினத்தையும். இப்போ ஏழை எளியவர்களுக்கு உதவணும், கடினமாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். விலங்குகளுக்கு குறிப்பாக காகம், கருப்பு நிறமான விலங்குகளுக்கெல்லாம் உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ சனி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கு உண்டான அது கோச்சார ரீதியில் வரக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனியாக இருக்கட்டும் அல்லது தசாபுத்தி அமைப்பிலாகவும் இருக்கட்டும், இதற்கு எல்லாமே என்னென்னா ரொம்ப எளிய பரிகாரங்கிறது கடினமாக உழைக்கணுங்க. சரி, கடினமாலாம் உழைக்க முடியாதுங்க என்னால் அப்படிங்கிறவங்க, எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடமை இருக்கும். அதாவது வேலைக்கே போகாத வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் ஏதாவது ஒரு கடமை, அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ பெண்களாக இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய காலையில் முதற்கொண்டு மாலை வரை அவர்களுக்குன்னு அன்றாடம் இருக்கக்கூடிய பணிகளை சலிப்பு இல்லாமல் செய்யணுங்க. நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம், ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறோன்னா, வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த வேலையை வேற எனக்கு வச்சுட்டாங்க, இதை வேற செய்யணுமா, இன்றைக்கி எனக்கு 2 வேலையை வச்சுட்டாங்க, இதை வேற முடிக்கணுமா என்ற அந்த சலிப்பு வரக்கூடாதுங்க. இப்படி சலிப்பு வந்தாவே அங்கே சனி பகவான் தோஷத்திற்கு ஆட்பட்டுருவோம். மகிழ்ச்சியோடு எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் செய்யணுங்க. அப்போ அந்த வேலைகளை நான் சிரமப்பட்டு செய்வதற்கு இன்னும் எவ்வளோ வேலை எனக்கு கொடுத்தாலும் செய்வதற்கான உடல் தகுதியை சனி பகவான் தான் தருவார். அப்போ அந்த சனி பகவானை அதற்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, அந்த வேலையெல்லாம் சிரமேற்கொண்டு முடிப்பதற்கான எனக்கு வலிமையை கொடு கடவுளைன்னு வேண்டிக்கணும். அடுத்து ராகு என்று பார்க்கும் பொழுது, ராகு என்றாலே மாயை தாங்க. அதே போல் திடீர் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த ராகு தான். பேராசை, ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய போதை. போதைன்னா நம்ம என்னென்னா சாராயம் குடிக்கிறது தான் போதைன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஒரு விஷயத்தில் அளவற்ற ஆசை இருந்தாலும் அதுவும் போதை தான். ஸோ இது எல்லாமே இந்த ராகு தான் உருவாக்குவார். அப்போ இந்த குழப்பம், பயம், அடிமைத்தனம், திடீர் பிரச்சனை, இந்த மாதிரியான வெளிநாட்டு டீலிங்கில் வரக்கூடிய பிரச்சனை, அந்நியர்களிடம் வரக்கூடிய ஒரு டீலிங்கில் பிரச்சனை கொடுக்குறவர் எல்லாம் இந்த ராகு தான். சரி, அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் துர்க்கை அம்மனை வணங்குவது, நாக தேவதைகளை வணங்குவது, கால பைரவர், ராகு பகவான் இந்த நிலையில் இருப்பவர்கள் செய்வது நல்லது. இப்போ ராகு காலத்தில் இதெல்லாம் நீங்கள் இந்த ஏற்கனவே சொன்ன இந்த துர்க்கை நாகர் சிலையெல்லாம் வணங்குங்க. பால் ஊற்றலாம். அதே போல் உளுந்து தானம் செய்யலாம். உளுந்து தானியத்தை கொண்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடலாம். இது நிறம் என்று பார்த்தால் கருப்பு சாம்பல் நிறத்தை கொண்டது. ரத்தினம் என்பது கோமேதகம். ஆசை பேராசையை கட்டுப்படுத்தணுங்க. இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் இது செஞ்சாவே பெருசான ஒரு விஷயம். அடுத்து இறுதியாக இருக்கக்கூடியது கேதுங்க. இந்த கேது என்பது ஞானம், மோட்சம், ஆன்மீகம், தியாகம், பிரிவு, இப்படி எல்லாமே கொடுக்கக்கூடியவர் தான் இந்த கேது. இப்போ இந்த கேது கிரகம் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது விளைவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு பற்றுமே இல்லாத ரொம்ப விரக்தியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அதே சமயத்தில் ஆன்மீகத்து மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு ஒரேடியாக சாமியாராக மாற போகிறது, அல்லது உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கிறது, பிரிவுகளை நிறையா கொடுக்கறது, இதெல்லாம் ஏற்படும். அப்போது விநாயகர் வழிபாடு, கேது பகவான் சார்ந்த அந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது, செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது சனிக்கிழமைகளில் கேது காலங்களில் விநாயகரை வழிபடுதல், இந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யும் பொழுதுங்க இந்த ஹோரைகளை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது என்னென்ன கிரகங்களுக்கு எந்தெந்த ஹோரைகள் இருக்கோ அந்த ஹோரை நேரத்தில் போய் அந்த கிரகத்திற்குரிய பரிகாரங்களை செய்யும்போது எஃபெக்ட் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேது என்னும் பொழுது கொள்ளு, அதே மாதிரி நிறம்ங்கிறது பல மல்டி கலருங்க. சாம்பல் நிறத்தையும் குறிக்கும். ரத்தனங்கிறது வைடூரியம், இது கேது குறிப்பார். இப்போ இந்த கேது என்றாலே தன்னலமற்ற சேவை மனப்பான்மை இருக்கணும், ஆன்மீக நாட்டம் இருக்கணும், விலங்குகளுக்கு உணவளிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை வைத்திருக்க வேண்டும். அதுலேயும் விலங்குகளுக்குன்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த கடிக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே, அதாவது நாய், உதாரணமாக நாய் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி கடிக்கக்கூடிய பைட்டிங் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கேதுவின்
காரகத்துவமாக வர்றதுனால அந்த போன்ற விலங்குகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது, பிஸ்கட் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நல்லது ஒரு பரிகாரமாக அமையுங்க. இப்போ நவகிரக ஸ்தலங்கள், நவகிரக கோயில்களுக்கு சூரியனார் கோயில், திங்களூர் வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு, ஆலங்குடி, கஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுக்கான இடங்களுக்கு சென்று வழிபடுவது, அத்தனை கோயில்களுக்கும் போகிறது இன்னும் மேன்மைங்க. அதே போல் இந்த நவகிரக ஹோமம் அப்படிங்கிறது அனுபவமிக்க பண்டிதர்கள் மூலமாக நம்ம வீட்டிலேயோ அல்லது நம்ம பொதுவான ஒரு கோயில்களையோ நடத்துறது அல்லது அதில் கலந்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிரக தோஷ நிவர்த்திக்கு பரிகாரமாக அமையுங்க. அப்புறம் நவ தானியங்களை இந்த கிரகங்களுக்கு உண்டானது படைக்கிறது, இறைவனுக்கு படைக்கிறது, தானம் செய்கிறது நல்லா இருக்குங்க. எல்லா கிரகங்களுக்கும் சரி, எல்லா நட்சத்திரங்களுக்கும் சரி காயத்ரி மந்திரம் இருக்குது. இதற்குண்டான மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு தரும். ரத்தினங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன ரத்தினம் போட்டால் எனக்கு இதை பரிகாரமாக இருக்குமா, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்குமா, நல்ல யோகம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ரத்தினங்கள் என்பது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயங்க. அந்த ரத்தினங்களுக்காகவே நான் ஒரு பதிவு ஒன்று போட போகிறேன், அதில் பார்த்து நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன பரிகாரங்களை எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடும் பக்தி சிரத்தையோடும் செய்யும் பொழுது கிரகங்கள், நட்சத்திரங்கள், பாவங்கள் மட்டுமல்லாமல் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மற்றும் கோச்சார பலன்கள் மூலமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அதனை செய்ய பழகுங்கள், முயற்சிகள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களை.